உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற டூலுடைய டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டூல்ஸ் பாக்ஸை வந்து பேக்கிங்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயிலை பார்ப்போம். இன்னும் நம்ம வாங்கியிருக்கிற டூல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரில் மிஷினும் இம்பேக்ட் மிஷினும் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ அது இன்கோ பிராண்ட்ஸை காம்போவாக போட்டு இது வந்து நம்ம மெக்கானிக்கல் யூஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எனக்கு அடுத்த அப்டேட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரில் மிஷின் நல்லா தான் இருந்துச்சு. அது பிசிஏ கம்பெனியில் 12 voltsல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ட்ரில் மிஷின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரில் மிஷின் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை எடுத்துருக்கோம். இதை எங்கே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், ஈரோட்டில் பிகாஸ் டூல் மார்ட் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அவங்கள்ட்ட எல்லா விதமான கார்ட்லெஸ் டூல்ஸும் இருக்குது. ஒயர்டு, அதாவது ஏசியில் யூஸ் பண்ணுறதும் இருக்குது, டிசியில் யூஸ் பண்ணுறதும் இருக்குது. பேட்டரியில் யூஸ் பண்ணுற எந்த மிஷினாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதனால் யாருக்காவது டூல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அந்த கடையை கான்டாக்ட் பண்ணி பேசி போட்டு வாங்கிக்கலாம். அவங்க கொரியர்லேயும் பண்ணுவாங்க, நம்ம நேராகவும் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பேக்கிங்கும் ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும். அடுத்தபடியாக நம்ம அந்த டூலை பற்றி பார்க்க போகிறது, டூல் வந்து ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் ரிவ்யூவில் பார்த்தேன். ஸோ நமக்கும் அந்த டூல் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணோம். காம்போவாக வந்ததுனால ரொம்ப நமக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரே கேஸ்லேயே வந்துடும். ரெண்டும் ஒரே கேஸில் இருக்கிறதுனால நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது, சிம்பிளாக ஒரே பாக்ஸில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பிரிக்கும் போதே தெரியும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் அதை பண்ணுறோம், அதுலேயுமே இவ்வளோ டைம் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே சர்வீஸும் நல்லாயிருக்கு. வாரண்ட்டி 6 months வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மிஷின்னாலும் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நல்லாவும் பண்ணுறாங்க. அவங்களோட சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்படியோ பிரிச்சுட்டோம் ஓரளவுக்கு. பிரிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். அதையும் இந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பாக்ஸே நல்ல கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவான ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸு இப்படி இல்லையா, இப்படி திருப்பி வைக்கணும். ஆமாம், திருப்பி நேராக வச்சுக்கோ. இன்கோ பிராண்டு. ஓகே, நேம்லாம் பக்காவாக, லோகோலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணால் நல்லா சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க. புக்ஸு இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கிறது, அது ஒரு வாரமாக இருக்கட்டும். யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை, அது இருக்கட்டும். இது ட்ரில் மிஷின் நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரெஷ்லெஸ்ஸு ஓகே தான், நல்லா இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறது. பேட்ரி 2Ah பேட்ரி. இது இம்பேக்ட் இன்ச்சும் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஓகே தான். பேட்ரி எப்படி எடுக்கிறது? ஆமாம், இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு எடுக்க வேண்டியதான். ஓகே, சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு அந்த கவர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்ம பேட்டரி லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பவர்ஃபுல்லாக தெரியுது. நம்ம யூஸ் பண்ணும்போதே அந்த பவர் நல்லா தெரியுது. அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் வீடியோவை நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு வேணால் நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூவில் நம்ம எதாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை முழுமையாக இதோட டீட்டெயில்ஸை பார்த்துக்குவோம். இது வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து ஆட்டோமேட்டிக் மோடும் இருக்குது. அதனால் இன்ஜின், அதாவது இதோட மிஷின் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்துருக்கு. ட்ரில் மிஷினும் அதே தான். ட்ரில் மிஷினில் 3-in-1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை போட்டு பேட்டரி சார்ஜ் பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பட்டன் தனியாக கொடுத்துட்டாங்க. பேட்டரி செப்பரேட்டாக நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சதே இந்த மிஷினில் லைட்டிங் தான். லைட்டிங் வந்து மற்ற மிஷின் மாதிரி ஒரு சின்ன டார்கெட்டான இடத்துல மட்டும் லைட்டிங் இருக்கிறதுல, வெளிச்சம் இருக்கிறதுல, அடிக்கும்போது எல்லா இடமும் வெளிச்சம் நல்லா தெரியுது.
ஸோ அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுற இடம் ஃபுல்லாக தெரியுது, நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோடைய இந்த மிஷினில் டார்க்கு சூப்பராக இருக்குது, டார்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மற்ற மிஷின் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண மிஷினை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மடங்கு அதிக பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரஷ்லெஸ் மோட்டார் அப்படிங்கிறதுனால இதில் எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லை, பியூராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பேட்ரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், என்னென்ன பேக்கிங் இருக்குன்னு இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். 2 பேட்ரி, ஒரு இம்பேக்ட் டிரைவர், ஒரு கார்ட்லெஸ் டபுள் மிஷினு, ஒரு சார்ஜர் 2 ஆம்ஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் 3 சாக்கெட்ஸ் இருக்குது, அதில் 17, 19, 21, ஆமாம் அந்த சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரூஸு, அதில் பிட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அடிஷ்னலாக அதில் மைனஸ் ப்ளஸ் அது மாதிரியான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த கேஸுமே நல்லா தெரியுது, நம்ம பார்க்கும்போதே அதில் நல்லா குவாலிட்டியாக தெரியுது. சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். அதில் உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை இந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தது ரிவ்யூவில் ஒரு வீடியோ பண்ணுவோம். எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.